நாமத்தில் கூடி வந்திருக்கிற சபையாரை வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் ஆமேன் என்று சொல்லலாமா? மீண்டும் ஒரு தடவை நல்ல கரங்களை தட்டி, தேவ ஆவியானவர் நம் நடுவிலே உலாவி கொண்டிருக்கிறார், தேவ ஆவியானவர் நம் நடுவிலே நிலை கொண்டிருக்கிறாருங்கிற விசுவாசத்தோடு நல்ல இன்னொரு தடவை கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர். ஆமேன் என்று சொல்லலாமா? ஆமேன். இன்றைக்கு உங்கள் நடுவிலே நான் ஊழியம் செய்வதிலே மிகுந்த சந்தோஷம். மெயினாக இன்றைக்கு மகளிர் தின இந்த ஃபங்க்ஷனில் என்னையும் ஒரு பொருட்டாய் நினைத்து இன்றைய நாளில் கர்த்தருடைய வார்த்தை கொடுக்க அழைத்த அருமையான டீம் லீடர்ஸ் ஜாய்ஸ் அக்காவுக்கும் அருமையான மேரி அக்காவுக்கும், அவங்க தானே, அப்படி தானே, சரி, அவங்களுக்கும் இயேசுவின் நாமத்திலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாம் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். இன்றைக்கு நான் உங்கள் நடுவில் ஊழியம் பண்ணி கொண்டிருக்கிறேன். இப்போ நீங்களும் ஊழியம் பண்ண போகிறீங்க. எப்படி? ஆமேன், ஆமேன். எல்லோரும் இருக்கீங்களே? எஸ், ஆமாம். அதாவது நான் இப்போ உங்களுக்கு பிரசங்கம் பண்ணுறேன். என்ன பண்ணுறேன்? உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கிறேன், அல்லது உங்களுக்கு நான் ஊழியம் செய்கிறேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒவ்வொருவருமே இப்போ ஊழியம் செய்யணும். ஆமேன் என்று சொல்லுவோம், ஆமேன் என்று சொல்லுவோம். அதாவது நான் ஏற்கனவே இதை சொல்லியிருக்கிறேன், மறுபடியும் சொல்கிறேன். நமக்குள்ள 2 மனிதர்கள் இருக்கிறாங்க. எத்தனை மனிதர் இருக்கிறாங்க? 2 மனிதர்கள் இருக்கிறாங்க. ஒரு மனுஷன் ஆவிக்குரிய மனுஷன், இன்னொரு மனுஷன் மாமிஷீக மனுஷன். இப்போ உங்களுக்குள்ள உள்ளான ஒரு மனுஷன் இருக்கிறான், ஆவிக்குரிய மனுஷன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதாவது இயேசு உயிர்ப்பித்த மனுஷன், அல்லது இன்னொன்று ஆதாமினுடைய மனுஷன். ஒரு சில நேரம் ஆதாமின் மனுஷன் எழும்பி அப்பப்போ என்ன செய்கிறா, கோவப்படுறா, அப்படி பண்ணுறா, இப்படி பண்ணுறா. ஆனால் உள்ளான ஒரு மனுஷன் கிறிஸ்துவின் சாயலை உடையவன். ஆமேன் என்று சொல்லலாமா? அப்போ என்ன நடக்க போகுதுன்னா, நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணுறத, இப்போ நான் உங்களுக்கு சொல்லுகிறத நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னா, உங்கள் வாயை திறந்து உள்ளான மனுஷனுக்கு நீங்கள் சொல்ல போகிறீங்க. எத்தனை பேர் ஆமேன் என்று சொல்கிறீங்க? அதனால தான் இந்த இடத்துல நின்று ஒரு சில வார்த்தைகளை சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறதுனுடைய ரீசன் என்னென்னா, உங்களுக்குள்ள ஒரு மனுஷன் இருக்கா பாருங்க, அவனை தூங்காத தட்டி தட்டி விடுறீங்க. ஆமாவா இல்லையா? உள்ள அதாவது இப்போ சொல்கிறேன், நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் உடனே யாருக்கு அதை பாஸ் பண்ணணும்? சத்தமாக சொல்லுங்களேன். உள்ளான மனுஷனுக்கு அதை பாஸ் பண்ணணும். ஏன்னா வெளி மனுஷனை போசிக்கிறது இட்லி, தோசை, சாம்பார், வடை. ஆனால் உள்ளான மனுஷனை போசிக்கிறது கர்த்தருடைய வார்த்தை மாத்திரமே. ஆமேன் என்று சொல்ல ஆவிக்குரிய மன்னா. அப்போ நான் என்ன சொல்கிறேன், அதனால தான் என்னுடைய பிரசங்க ஸ்டைலே இதுதான். எங்கே போனாலும் நான் மட்டும் பிரசங்கம் பண்ண மாட்டேன், ஜனங்களை பேச சொல்லுகிற பொழுது, அவர்கள் பேசுகிற பொழுது அவர்கள் உள்ளான மனுஷனுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள். எத்தனை பேர் ஆமேன் என்று சொல்கிறீங்க? நான் சொல்லுங்கன்னு சொல்கிற பொழுது, நீங்கள் சொல்கிற பொழுது வெளி மனுஷன் வாயை திறந்து உள் மனுஷனை எழுப்புகிறான். எத்தனை பேர் இது ஆமேன் என்று சொல்கிறீங்க? ஆமேன் என்று சொல்லாமா? ஒன்னொன்று, தேவனுக்கும் மனிதனுக்கும் நடுவாக ஒருவர் நின்றால் அவர் மத்தியஸ்தர். ஆமேன் என்று சொல்லலாமா? தேவனுக்கும் மனிதனுக்கும் நடுவாக நின்று ஒருவர் ஒரு வார்த்தையை சொல்லுகிற பொழுது வேதத்தில் இருக்கிறது, ஜனங்கள் எல்லாரும் அதை ஆமேன் என்று சொல்லுவார்களாக வேதத்தில் இருக்குது. ஆமேன் என்று சொல்லலாமா? அதனால் நான் இங்கே இருந்து சொல்கிற வார்த்தையை நீங்கள் யாருக்கு சொல்லணும்? நல்ல சத்தமா, உள்ளான மனுஷனுக்கு நீங்கள் தீர்க்க தரிசனம் உரைக்கிறீர்கள். நீங்கள் உள்ளான மனுஷனுக்கு தீர்க்க தரிசனம் உரைக்கிறீங்க. ஒரு சில நேரம் சொல்லுவேன், பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் தீர்க்க தரிசனம் உரைக்கிறீங்க. இப்போ சொல்லுங்க, ஜாக்லின் மாத்திரம் இந்த இடத்துல ஊழியம் செய்யல, நீங்களும் ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள். எல்லாரும் ஆமேன் என்று சொல்லலாமா? எப்பெல்லாம் நீங்கள் ஆலயத்துக்குள்ளே வரீங்களோ, அவரோட பிரசனத்துக்குள்ளே வருகிறீங்களோ, அப்பொழுது உள்ளான மனுஷன் உயிர்ப்பிக்கப்படுகிறார். அதுதான் கடைசி நாளில் மறுரூபமாக்கப்பட்டு ரகசிய வரியிலே எடுத்துக்கொள்ளப்படும். இந்த வெளி மனுஷன் கிடையாது, உள்ளான மனுஷன் தான் முக்கியம். ஆமேன் என்று சொல்லலாமா? அந்த உள்ளான மனுஷனை எழுப்புகிறதுக்கு தான் நான் சொல்லுகிற வார்த்தையை நீங்க சொல்லுங்கன்னு சொல்ற பொழுது உள்ளான மனுஷன் எழும்புகிறார். ஆமேன் என்று சொல்லாமா? ஓகே, ரெடியா? உள்ளான மனுஷனுக்கு ஊழியம் செய்ய நீங்க ரெடியாமா? எத்தனை பேர் ஆமேன் என்று சொல்றீங்க? கர்த்தர் நல்லவர். ஓகே, இன்றைய நாளிலும் தேவன் நம்மளோடு கூட பேசுகிற வேத வசனத்தை தியானிப்போம். அதாவது நம்மளுடைய வாக்குத்தத்த வசனத்தை தொடர்ந்து தியானித்து கொண்டு இருக்கிறோம். சொல்லுங்க, வாக்குத்தத்த வசனம். ஹலோ, நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மணி கட்டணும், அப்பதான் ஃபர்ஸ்ட் மணி கட்டிடணும். சொல்லுங்க, நான் உங்களுக்கு சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் வர பண்ணி மறந்துட்டீங்க பார்த்தீங்களா? இருங்க
இருங்க, எங்கள் ஜெஸ்ஸியா ஜேபிட்ட வந்து அப்பா எனக்கு இது வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவான்னு வச்சுக்கோங்க. சரிம்மா நான் வாங்கிட்டு வரேன்ட்டு அவர் போயிடுவார். போயிட்டு உள்ளே வந்து அவர் வண்டி கூட நிறுத்திருக்க மாட்டார். டேடி வாங்கிட்டு வந்தீங்களா? ஜெஸ்ஸியா கேட்டே இல்லையா? எதுக்கு இதை சொல்கிறேன்னா, தகப்பங்கிட்ட ஒன்று சொன்னால் என் தகப்பன் என்ன செய்வார்? வாங்கிட்டு வருவாருங்கிற ஒரு நம்பிக்கை. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, ஏசப்பா நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் சொல்லியிருக்கிறாரு. அந்த வாக்குத்தத்தத்தை திரும்ப திரும்ப நீங்கள் சொன்னீங்களே, நீங்கள் சொல்லிட்டு போனீங்களே, நான் செய்வேன்னு சொன்னீங்களே, நான் வாங்கி தருவேன் சொன்னீங்களே, நம்ம சொல்லாமல் அவர் செய்ய மாட்டார். அதனால் வாக்குத்தத்த வசனத்தை மெமரி பண்ணிருங்க. இப்போ சொல்லுங்கள் எல்லாரும், நான் உங்களுக்கு ஆரோக்கியத்தையும் வர பண்ணி அவர்களை குணமாக்கி. பாருங்க, லீடர்ஸுகளே பார்த்து தான் வாசிக்கிறாங்க. சரி, ஓகே, சொல்லுங்க. சமாதானத்தையும் சத்தியத்தையும். கடந்த நாட்களில் சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் பார்த்துட்டோம். எதை பார்த்துட்டோம்? சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் பார்த்தோமா இல்லையா? பார்த்துட்டோம். இன்றைக்கு சமாதானத்தை குறித்து தியானிக்க போறோம். ஆமென் என்று சொல்லாமா? அதாவது ஒன்று சமாதானம், ரெண்டாவது இது பாடுகள் நாளாக இருக்கிறனால அதை ரெண்டையும் மேட்ச் பண்ணி ஆவியானவர் இன்றைக்கு நம்மளோடு கூட பேசுகிறார் அல்லது ஊழியம் செய்கிறார். ஆமாம், மீண்டுமாய் நான் சொல்லுகிறேன், நான் உங்களுக்கு சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் வர பண்ணி சமாதானத்தையும் சத்தியத்தையும் நான் என்ன செய்வேன்? வெளிப்படுத்துவேன். தேவன் என்ன சொல்றாரு? வெளிப்படுத்துவேன். கடந்த நாட்களிலே எரேமியாவை குறித்து நான் உங்களிடத்தில் சொன்னேன். எரேமியா என்றால் யாவே என்று அர்த்தம், குணமாக்குகிறவர் என்று அர்த்தம். ஜனங்களை எரேமியாவை கொண்டு தேவன் குணமாக்கினார் என்று சொல்லி, இதே வசனத்தை இன்னும் கொஞ்சம் ஆழமா வாசிப்போம் என்றால் வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசனத்தின் புத்தகம் 54ஆம் அதிகாரம் 10வது வேத வசனம். எல்லாருக்கும் தெரிந்த வசனம். வாசிங்க போலாமா? மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் மேல் அல்ல, உன்மேல் பர்டிகுலரா செப்பரேட்டா ஆண்டவர் இந்த டாடி என்ன பார்த்து சொல்றாரு. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன பார்த்து சொல்றாரு? எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, என்ன பார்த்து சொல்றாரு? உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். என்ன வார்த்தை தெரியுமா? மலைகள் விலகினால் மகளே, பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதான உடன்படிக்கை. இன்றைய நாளிலே தேவன் நம்மளோடு கூட பேசுகிற வார்த்தையினுடைய தலைப்பு, தேவன் சமாதான உடன்படிக்கையை குறித்து நம்மளோடு கூட பேசுகிறார். ஆமென் என்று சொல்லாம எதை குறித்து பேசுறாரா? நல்ல வாய்களை திறந்து சமாதான உடன்படிக்கை. இன்றைக்கு சமாதானத்தை உங்களுக்கு வெளிப்படுத்துவேன் என்று எரேமியால சொன்னாரு. ஆனா இந்த இடத்துல வாசிக்கிறோம், ஏசாயாவில் சமாதான உடன்படிக்கை என்று சொல்லுகிறார். என்னவாமா? நல்லா இணைஞ்சிட்டீங்க. இன்னும் கொஞ்சம் சத்தமா சொல்லலாமே. சமாதான உடன்படிக்கை. இந்த ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தை குறித்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அதாவது வேதாகமத்தில் மொத்தம் எத்தனை புஸ்தகங்கள் இருக்கிறது? 66. ஏசாயாவில் எத்தனை அதிகாரங்கள் இருக்கிறது? 66. அதாவது முழு வேதாகமத்தையும் ஒரே வேதாகமாய் அடக்கும் என்று சொன்னால் அது ஏசாயா தீர்க்க தரிசனத்தின் புத்தகம். ஆமென் என்று சொல்லலாமா? அதாவது புஸ்தகங்கள் 66, ஏசாயாவினுடைய அதிகாரங்களும் 66. அதாவது குட்டி வேதாகமம் என்று இந்த ஏசாயா இந்த புஸ்தகத்தை சொல்லுவார்கள், குட்டி வேதாகமம் என்று. அதில் 3 பிரிவாக பிரிக்கலாம். அதாவது 3 பிரிவாக. 1, 39 அதிகாரம். பழைய ஏற்பாட்டில் எத்தனை அதிகாரங்கள் இருக்கிறது? 39 வரைக்கும் ஏசாயா தீர்க்கதரிசி பழைய ஏற்பாட்டின் காலங்களை குறித்து அல்லது யுத்தங்களை குறித்து, நாடுகளை குறித்து, தேசங்களை குறித்து பேசுகிறார். அது 39 அதிகாரங்கள். அதாவது ஏசாயாவில் 39 அதிகாரங்கள் பழைய ஏற்பாட்டை குறித்து பேசப்படுகிறது. 39க்கு அப்புறம் என்னது? 40லிருந்து 59 வரைக்கும் 40லிருந்து 59 வரைக்கும் புதிய ஏற்பாட்டை குறித்து சொல்லப்படுகிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 59, 60, 61 எழுப்புதலை குறித்து சொல்லப்படுகிறது. அந்த கடைசி 2 புத்தகங்கள் ராஜ்யங்களை குறித்து சொல்லப்படுகிறது. வேதாகமத்தினுடைய முழு புக்குமே இந்த ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் அடங்கி இருக்கிறது. ஆமென் என்று சொல்லலாமா? அப்போ 39 அதிகாரங்கள் பழைய ஏற்பாட்டை குறிக்குது. இப்போ இந்த 54 எதுக்கு இடையில வருது என்றால் புதிய ஏற்பாடு. எதை குறித்து சொல்லப்படுகிறது?
புதிய ஏற்பாடு, அந்த புதிய ஏற்பாட்டில் தான் இயேசு கிறிஸ்து நமக்காக செய்த சமாதான உடன்படிக்கை குறித்து சொல்லப்படுகிறது. ஆமென் என்று சொல்லலாமா? எதை குறித்து சொல்லப்படுகிறது? நல்ல சத்தமா சொல்லுங்க. எதை குறித்து சொல்லப்படுகிறது? சமாதான உடன்படிக்கை குறித்து சொல்லுகிறார். இந்த சமாதான உடன்படிக்கை குறித்து தான் இன்றைக்கு தேவன் நம்மளோடு கூட பேசுகிறார். இன்றைய நாளில் தேவன் எப்படி பேசுகிறார் என்றால் சொல்லுங்க, சமாதான உடன்படிக்கை. அதாவது உடன்படிக்கைனா என்ன, சமாதான உடன்படிக்கைனா என்ன, யாருடன் அவர் சமாதான உடன்படிக்கை செய்தார், அவர் சமாதான உடன்படிக்கை செய்தபடினால என் வாழ்க்கையில் என்ன ஆசீர்வாதம். எத்தனை பேர் கேட்க ரெடியா இருக்கீங்க? சொல்லுங்க. உடன்படிக்கைனா என்ன, சமாதான உடன்படிக்கைனா என்ன, அவர் யாருடன் சமாதான உடன்படிக்கையை செய்தார், இந்த சமாதான உடன்படிக்கை செய்தனால என் வாழ்க்கையில் என்ன மாற்றம் அப்படிங்கிறதை குறித்து தான் எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் நான் சீக்கிரமாய் முடிக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன். சரி, இன்றைய நாளிலே தேவன் நம்மளோடு கூட பேசுகிற வார்த்தையினுடைய தலைப்பு என்னது? சமாதான உடன்படிக்கை. ஆமென் என்று சொல்லாமா? எப்பவுமே நம்ம ஒரு காரியத்தை தொடங்குறதுக்கு முதல்ல இருந்து தான் வரணும். அங்கே என்ன நடந்தது, இப்போ என்ன நடக்கிறது. அப்போ நம்ம எதிலிருந்து தொடங்குவோம்? ஆதி ஆகமத்திலிருந்து தொடங்குவோம். நம்ம அடிக்கடி இந்த வார்த்தைகளை குறித்து நான் உங்களோடு கூட இந்த ஆதி ஆகமத்தில் இருக்கிறேன். அதாவது எங்கே சுற்றினாலும் நான் எந்த இடத்துல இழந்தனோ அல்லது எந்த இடத்துல நான் இழக்கப்பட்டனோ அந்த இடத்துல கொண்டு வந்து நம்மளை நிறுத்துவது தான் இயேசு கிறிஸ்து செய்திருக்கிற சமாதான உடன்படிக்கை. ஆமென் என்று சொல்லலாமா? அப்போ வேதத்தில் வாசிக்கிற பொழுது நான் அடிக்கடி சொன்னனால வேகமாக போகிறேன். தேவன் பூமியை சிருஷ்டித்தார். சிருஷ்டித்ததுக்கு முன்பு என்ன செஞ்சாரா? மனிதனை தேவன் சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். அவர்களை என்ன செஞ்சார்? சிருஷ்டித்தது மாத்திரமல்ல, அவர்களை சிருஷ்டித்ததனுடைய பெரிய பர்பஸ் என்னதா? அடிக்கடி நான் சொல்லிட்டே இருக்கிறேன், துதிக்கிறதற்காக. சொல்லுங்க. ஆமா, அந்த துதிக்கிற வேலையை முதல்ல யாரு செஞ்சுட்டு இருந்தா? லூசிபர் செஞ்சுட்டு இருந்தான். அவன் பெருமை கொண்டபடினாலே தேவன் அவனை என்ன செஞ்சுட்டாரு? கீழே தள்ளிட்டாரு. கீழே தள்ளிட்டு அந்த இடம் இன்னும் எம்டியா இருக்கிறது. காபிரியல் தூதனுடைய இடம் நிறைஞ்சிருக்கிறது, மிகாவில் தூதனுடைய இடம் நிறைஞ்சிருக்கிறது. ஆனால் துதிக்கிற லூசிபருடைய இடம் எம்டியா இருக்கிறது. அதற்காக இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்களாக என்கிற அந்த ஒரே நோக்கத்துக்காகத்தான் தேவன் நம்மளை படைத்தார். எத்தனை பேர் ஆமென் என்று சொல்றீங்க? எத்தனை பேர்? அதனால தான் சொல்கிறேன், நல்லா துதிங்க. இங்கே துதிக்க நீங்கள் பழகினீங்கன்னா அங்கே போய் ஈஸியாக பழகிடுவீங்க. ஆமென் என்று சொல்லலாமா? சரி, ஓகே. அவன் பெருமை கொண்டபடினாலே தேவன் அவனை கீழே தள்ளினாரு. தள்ளினதற்கு பின்பு நீ என்ன செஞ்ச? எனக்கு மேலே உன்னை உயர்த்தணும்னு நினச்ச. ஆனால் மண்ணினால் ஒரு மனிதனை உண்டு பண்ணி அந்த மனிதனை எனக்கு துதிக்கிறதுக்காக நான் வைக்கிறேன் என்பதற்கு அடையாளமாகத்தான் தேவன் என்ன செஞ்சார்? மண்ணினால் நம்மளை உண்டாக்கினார், சிருஷ்டித்தார், ஜீவ சுவாசத்தை ஊதினார். ஊதிட்டு ஆதாமுகிட்ட ஒரு பெரிய வேலை கொடுத்தாரு. என்ன அப்படின்னா, இந்த ஏதேன் தோட்டத்தை பண்படுத்தவும் காக்கவும் கொடுத்தாரு. அப்படி கொடுத்த பொழுது வேதத்தில் வாசிக்கிற பொழுது அந்த தோட்டத்தில் 2 விருட்சங்கள் இருந்தது. எத்தனை விருட்சம்? 2 விருட்சம். ஒன்று ஜீவ விருட்சம், ரெண்டாவது நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம். கர்த்தருக்கு சித்தமானால் இன்றைய ஈவினிங் சாயந்தரம் இந்த ஜீவ விருட்சம்னா என்ன, மரண விருட்சம்னா என்ன, ஜீவ விருட்சத்தினால் எனக்கு ஆசீர்வாதம் என்ன, மரண விருட்சத்தினால் எனக்கு ஆசீர்வாதம் என்னங்கிற தலைப்பிலே உங்களோடு கூட ஈவினிங் ஒருவேளை கர்த்தருக்கு சித்தமானால் இது பேசப்படும். ஓகே. அப்போ இந்த இடத்துல தேவன் என்ன செஞ்சாரு? ஒரு கனியை சாப்பிட வேண்டாம் என்று சொன்னார். எந்த கனி அது? நல்லா சொல்லுங்க. நன்மை தீமை அறியத்தக்க கனியை சாப்பிட வேணான்னு சொன்னாரு. ஆனால் சாத்தான் ஆதாமையும் ஏவாளையும் வஞ்சித்தபடினாலே என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த கனியை சாத்தான் அவர்களை வஞ்சித்தபடினாலே ஆதாமும் ஏவாளும் அந்த கனியை புசித்தார்கள். இதெல்லாம் நான் திரும்ப திரும்ப உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிற காரியங்கள் தான். இப்போ மறுபடியும் இந்த இடத்துல வரேன். அதாவது தேவன் ஆதாம் ஏவாளை எதற்காய் உண்டாக்கினர் என்றால், ஒரு பக்கம் தேவனை துதித்து கொண்டே இருக்க, ரெண்டாவது தேவனோடு மனிதன் ஐக்கியம் இருக்கிறதற்கு. எல்லாரும் ஆமென் என்று சொல்லலாமா? தான் சாயலாகவும் தான் ரூபத்தின்படி உண்டு பண்ணி இந்த மனுஷன் எப்போ என்னோட பேசிட்டே இருக்கணும், எப்போ என்னோட பாண்டிங்லே இருக்கணும், எப்போ என்னோட ஒரு ஃபெல்லோஷிப்லேயே இருக்கணும்னு சொல்லி தேவன் அந்த ஒரு பர்பஸுக்காகத்தான் தேவன் மனிதனை உண்டு பண்ணினார். ஆனால் இந்த இடையில இருந்த இந்த சாத்தான் என்ன பண்ணிட்டானா, இந்த கனியை சாப்பிட வச்சு என்ன பண்ணிட்டான்? இந்த கனியை சாப்பிட வச்சே தேவனுக்கும் மனிதனுக்கும் இருக்கிற உறவை துண்டித்து விட்டான். அதாவது இது சாதாரணமா சொல்றோம் துண்டிச்சுட்டான்ட்டு.
தேவனை துதிக்கிறதுக்கு ஏராளமான தேவ தூதர்கள் இருக்கிறாங்க. 24 மூப்பர்கள், 4 ஜீவன்கள் ஓயாமல் அவரை பரிசுத்தர் 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 என்று அவரை ஓயாமல் துதித்து கொண்டிருக்கிறது. அந்த துதியை விட தேவன் என்ன நினைச்சார்னா, மனுஷனுடைய துதியை கேட்கணும்னு வந்தார். எல்லாரும் ஆமேன் என்று சொல்லாமா? மனுஷனோட பேசணும்னு வந்தார். டெய்லி காலையில் தேவன் என்ன செய்வாரா, பரலோகத்திலிருந்து அப்படியே இறங்கி ஆதாமுகிட்ட வருவார். டெய்லி தேவன் என்ன செய்வார், பரலோகத்திலிருந்து இறங்கி ஆதாம்கிட்ட வந்து, ஹாய் ஆதாம், எப்படி இருக்க, சாப்பிட்டியா, இன்னைக்கு என்ன சாப்பிட்ட, மனைவி எங்க அப்படின்னு டெய்லியும் தேவன் ஆதாமும் ஏவாளும் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தார்கள். எல்லாரும் ஆமேன் என்று சொல்லாமா? நல்ல ஒரு உறவில் இருந்து கொண்டே இருந்தாங்க. இதை பார்த்த பிசாசுக்கு, இதை பார்த்த சாத்தானுக்கு எப்படியாவது இதை எப்படியாவது என்ன செஞ்சிடணும், துண்டித்துடணும் அப்படிங்கிறதுக்கு பிளான் போட்டு தான் தேவனால் விளக்கப்பட்ட அந்த கனியை புசிக்கும்படி தூண்டி ஆசை காட்டி அந்த கனியை புசிக்க வச்சான். அந்த கனியை புசிக்க வச்சான். புசித்தது நிமித்தம், ஏன்னா தேவன் சொல்லியிருந்தாரு, இந்த கனியை புசிக்கும் நாளில் நீங்கள் என்ன ஆவீங்க, சாகவே சாவீர்கள் என்று சொன்னார். எது செத்துச்சுன்னா, உள்ளான மனிதன் தேவனோடு இணைகிற அந்த உறவு செத்து போச்சு. தேவனும் மனிதனும் உறவாடி இருக்கிற அந்த உறவு இருக்கு பாருங்க, உள்ளான உறவு, உள்ளான ஒரு ஐக்கியம், அந்த மகிமை, அது என்ன ஆயிடுச்சுன்னா செத்து போச்சு. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, தேவனுக்கும் மனிதனுக்கும் ஒரு பெரிய பிளவு வந்துருச்சு. ஒரு பெரிய பிளவு வந்துருச்சு. இப்போ தேவனால மனிதனோட பேச முடியல, தேவனால மனிதனோட உறவாட முடியல, தேவனால மனிதனோட ஐக்கியமாக இருக்க முடியல. ஏன்னா இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அதாவது 2 விருட்சம், நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம். அதாவது இந்த சாயந்தரம் சொல்லுவான, கொஞ்சம் ஒரு லைன் மட்டும் சொல்கிறேன். இந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை ஏன் அவர் சாப்பிட வேணான்னு சொன்னான்னா, அதாமே நீ இப்போ தான் கொஞ்சம் உருவாகி இருக்கிற, இப்போ தான் நீ என்ன செஞ்சுருக்கிற, உன்னை படைச்சிருக்கிற, உனக்கு கொஞ்சம் நாட்கள் ஆக ஆக உனக்கு இப்போ நன்மை என்னன்னு தெரியும், ஆனால் தீமை என்னன்னு உனக்கு தெரியாது ஆதாமே. அதனால் இப்போ நீ புசிச்சிடாத, அப்படிதான் அதனுடைய அர்த்தம். இப்போ நீ புசிக்காத, நான் சொல்லும் நாள் அதை புசின்னு சொல்லி ஆண்டவர் வெயிட் பண்ண வச்சாரு. ஆனால் இப்போ இந்த நன்மை தீமை கனியை ஆதாமும் ஏவாளும் சாப்பிட்டபடினாலே நன்மை மாத்திரமல்ல, தீமையும் அவர்களுக்குள் வந்து விட்டது. ஆமேன் என்று சொல்லாம? எது வந்துருச்சு, தீமையும் வந்துருச்சு. அதனால தான் சொல்ற, விபச்சாரம், வேசித்தனம், இதெல்லாம் என்னன்னா சாத்தானுடைய கிரியைகள், பிசாசுடைய தந்திரங்கள், பிசாசுடைய குணங்கள். விபச்சார, வேசித்தனம், அசுத்தம், காமவிகார, விக்கிரகாராதனை, பில்லி சூனியம், பகை, விரோதம், வைராக்கியம், கோபம், சண்டை, பிரிவினை, மார்க்கபேத, பொறாமை, கொலை, வெறி, களியாட்டு, இது எல்லாம் மனுஷனுக்குள்ள வந்துச்சு. இதனால பரிசுத்தம் உள்ள தேவன் மனிதனோட உறவாட முடியல. ஆமென் என்று சொல்லலாமா? பரிசுத்தம் உள்ள தேவன், தீமையை பார்க்காத சுத்த கண்ணன் தேவன் மனிதனோடு கூட உறவாட முடியல. நீங்கள் நினச்சி பாருங்கள், இதை சாதாரணமாக சொல்கிறோம். ஆனால் ஏசப்பா வந்து நம்ம வீட்டிலையே சொல்கிற, நம்ம ஒரு செடியை வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப பார்த்து வைப்போம். இந்த ஒரு வேளை ரோஸ் செடியாக இருக்கலாம், ஒரு வேளை வெஜிடபிள் செடியாக இருக்கலாம். வச்சுட்டு காலையில் எந்திரிச்சு வந்து அந்த செடி துளிர் விட்டுருச்சா, பூ பூத்துருச்சா அப்படின்னு ரொம்ப ஒரு எக்ஸ்பெக்டேஷனோடு கூட வந்து டெய்லி அந்த நம்ம வச்ச செடியை பார்ப்போம். ஏதாவது ஒரு நாள் கோழியோ ஆடோ அந்த செடியை பிடுங்கி போட்டுருச்சு அல்லது கொத்திருச்சுன்னா நமக்கு வலிக்குமா, வலிக்காதா? எவ்வளோ வலிக்கும். பார்த்து வச்சேனே இந்த செடியை, இப்படி இந்த கோழி கொத்திருச்சு, இப்படி இந்த ஆடு தின்றுச்சே, மாடு தின்றுச்சே. அதே போல தாங்க, ஐயோ சாயலில் மனுஷனை எந்த நேரம் என்னை துதிக்க ஆராதிக்க மனுஷனை உண்டு பண்ணினே, ஒரு நிமிஷத்துல சாத்தான் என்னுடைய சாயலினால் உண்டாக்கப்பட்ட இந்த மனுஷனை வஞ்சிச்சு என்னையும் இந்த மனுஷனையே பிரிச்சுட்டானே, எந்தனையும் இந்த மனுஷனையே பிரிச்சுட்டானேன்னு ஆண்டவர் தேவன் ஒவ்வொரு நாளும் அழுதாருமா. அந்த வலி ஐயோ, மனுஷனை ஏன் சாயலாக உண்டு பண்ணேன், நான் ஒரு பெரிய நோக்கத்துக்காக அவனை உண்டு பண்ணினேன். என்னை துதிப்பான், என்னோட ஐக்கியமாக இருப்பான், என்னோடு கூட அவன் பேசுவான்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பாடு போட நான் உண்டு பண்ணினேனே.
இன்னைக்கு அவனுக்குள்ள பாவம் வந்துருச்சு, அவனோட நான் பேச முடியலையே, அவன் என்னோட பேச முடியலையே. ஏன்னா அவன் சொல்றான், அவன் நிர்வாணியா இருப்பதினால். அவன் சொல்றான், ஆதாமே எங்க இருக்கிற? நீங்க நினைச்சு பாருங்க, இந்த ஏசப்பா தேவன் எப்பவும் போல காலையில அந்த தோட்டத்துக்குள்ள வராரு. இன்னைக்கு ஆதாமோடு இதை பேசுவேன், இன்னைக்கு ஆதாமோடு அதை பேசலாம் அப்படின்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்போட தோட்டத்துக்கு வராரு. வந்து பார்த்தா ஆதாமிங்கான ஏவாளுங்களை தேடுறாரு. ஆதாமே எங்க இருக்கிற? ஆதாமே எங்க இருக்கிற? ஆதாமே எங்க இருக்கிற? அவன் சொல்றான், நான் நிர்வாணியா இருப்பதினால் ஒளித்து கொண்ட. தேவன் கேட்கிறார், யார் உன்னை நிர்வாணின்னு சொல்லுது? தேவனுக்கு தெரிஞ்சிருச்சு, இது வழிங்க, இது சாதாரணம் இல்லை, இது தேவனுக்கு ஏற்பட்ட வழி. என் சாயலினால் உண்டாக்கப்பட்ட மனுஷனை என்ன அவனோட பேச முடியல, அவனோட ஐக்கியமா இருக்க முடியல. தேவன் அழுதா, வேதனை அழுதான்னு சொல்றதை விட அந்த வேதனை அப்படி இருக்கிற பொழுதுதான் ஒரு நாள் ஏசப்பா தேவன்கிட்ட போறாரு. ஏன் சோகமா இருக்கீங்க? நான் ஏற்கனவே இதை சொல்லிட்டேன். பிதா யாரு, ஏசப்பா யாரு, பரிசுத்தாவியானவர்னு ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேன். 3 பேரும் ஒருவர் தான். ஆனால் அவர்கள் அதாவது 3 விதத்தில் அவர்கள் வெளிப்படுகிறார்கள். ஏற்கனவே இதை சொல்லிட்டேன், அதனால் அதுக்குள்ளே நான் போக விரும்பலை. அப்போ போய் ஏசப்பா கேட்குறாரு பிதாட்ட, ஏன் சோகமாக இருக்கீங்க அப்படிங்கிற பொழுது தேவன் சொல்கிறாரு, மனுஷன் இப்படி எனக்கு துரோகம் பண்ணிட்டானே, சாத்தான் இப்படி வஞ்சிச்சுட்டானே, என்னோட ஐக்கியமா இருந்த இந்த மனுஷன் இப்படி என்னை விட்டு பிரிஞ்சு போய் சாத்தான் பக்கத்து. ஏன்னா சாத்தானை தோற்கடிக்கணுங்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பால் தான் தேவன் மனிதனை உண்டு பண்ணாரு. இப்போ மனிதனும் சாத்தானோட சேர்ந்துட்டானே, நான் என்ன செய்வேன்? இது எனக்கு வேதனை, இது எனக்கு வேதனை, இது எனக்கு வேதனைன்னு சொன்ன பொழுது அப்போ ஏசப்பா ஒரு பிளான் போடுறாரு. கவலைப்படாதீங்க, நீங்க கவலைப்படாதீங்க, நான் போற மனுக்குலமாக அடிமையின் ரூபம் எடுத்து நான் இந்த பூமிக்கு வரேன். பூமிக்கு வந்து இந்த மனுஷனை என்னுடைய பரிசுத்த இரத்தத்தினாலே கழுவி உம்மோடு கூட நான் ஒப்புரவாக வைக்கிறேங்கிற ஒரு பெரிய பர்பஸுக்காகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். எத்தனை பேர் ஆமேன் என்று சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமேன் என்று சொல்றீங்க? அப்படிதான் அதைத்தான் வேதத்தில் வாசிக்கிற பொழுது வாசிப்போம். எபேசியரின் புத்தகம் 2ஆம் அதிகாரத்தில் இன்னைக்கு வாசித்த அந்த வேத பகுதியில் வாசிங்க பார்க்கலாம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 13 வாசிக்கலாமா? 13 முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமாக. ஓகேமா, ஓகே, புரிஞ்சுச்சாமா. இப்ப முன்னே நம்ம எப்படி இருந்தோமாமா? ஏன்னா இயேசு கிறிஸ்துனுடைய பெரிய ஒரு நோக்கமே எப்படியாவது நம்மையும் அல்லது மனுக்குலத்தையும் தேவனையும் இணைத்து விட வேண்டும். எத்தனை பேர் ஆமேன் என்று சொல்றீங்க? மனுக்குலத்தையும் தேவனையும் இணைத்து விடணுங்கிற ஒரு பெரிய நோக்கத்துக்காகத்தான். ஏன்னா இப்ப மனுக்குலத்துக்குள்ள பாவம் இருக்குது, மனுஷனுக்குள்ள பாவம் இருக்குது, விபச்சாரம் இருக்குது, அசுத்தங்கள் இருக்கிறது, தேவையில்லாத தேவனுக்கு விரோதமான பகைகள் இருக்குது. இது நிமித்தம் தேவனோடு கூட நம்ம உறவாட முடியாது. ஆதலால் தான் ஏசப்பா சொல்லாரு, நான் வர. அதனால்தான் சிலுவைங்கிறது அடையாளம் என்ன ஏற்கனவே சொல்லியிருக்கிற. சிலுவை என்பது என்னன்னா, அதாவது மேலே இருந்து, பரலோகத்திலிருந்து பூமிக்கு ஒருவர் இறங்கி வந்து இடதுபுறம் இருக்கிறவர்களை வலதுபுறம் சேர்த்தார். எத்தனை பேர் ஆமேன்? அதுதான் சிலுவைக்கு அடையாளம். மேலே இருந்து ஒருவர் இறங்கி வந்து வலதுபுறம் இருக்கிறவர்களை இடதுபுறம் சேர்த்தார். அதனாலதான் ஏசப்பா 2 கையை விரித்தார். எதற்கு தெரியுமா? மனிதனை தேவனிடத்திற்கும் தேவனை மனிதனிடத்திற்கும் இணைக்கிறதுக்காகத்தான். 2 பக்கம் மனுஷனை பார்த்து சொல்றாரு, மனுஷனே நீ தேவனோடு இணைஞ்சுக்கோன்னு சொல்லி இந்த கையை நீட்டி சொல்றாரு. தேவனை பார்த்து சொல்றாரு, தேவனே மனிதனோட இணைஞ்சுக்குங்க, நான் ரத்தம் சிந்துறேன், என்னை மறிக்க என்ன ஒப்பு கொடுக்கிறேன், நான் அடிமையின் ரூபம் எடுக்கிறேன், பிசாசின் கையிலிருந்து நான் அவர்களை விடுதலையாக்குறேன், என்னுடைய சொந்த ரத்தத்தை சிந்தி நான் அவர்களை உம்மோடு கூட ஒப்புரவாக்குறேன் என்பதற்கு அடையாளமாகத்தான் இந்த இடத்துல வாசிக்கிற. மறுபடியும் அந்த வசனம் வாசிங்க. முன்னே நம்ம எப்படி இருந்தோமாமா? முன்னே தூரமா இருந்த நீங்க. ஒரு நிமிஷம். முன்னே நம்மள எப்படி இருந்தோமாமா? முன்னே தேவனை விட்டு தூரமா இருந்தோம். அடுத்து இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே
இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். இந்த இடத்துல ஒரு விளக்கம் சொல்றேன். இந்த இடத்துல பாருங்க, நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு சில இடத்துல கிறிஸ்து இயேசுவுக்குள் அப்படின்னு இருக்கு, ஒரு சில இடத்துல பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவுக்குள் அப்படின்னு இருக்கு. அதோட மீனிங் என்னன்னா, கிறிஸ்து இயேசுவுக்குள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இன்னைக்கு காலையில பாடுனது போல பிரித்தெடுத்தீர் உலக தோற்றத்திற்கு முன்னே. அதாவது என்னன்னா, ஜாக்லினை தேவன் இப்ப பார்க்கலீங்க, கிறிஸ்துவுக்குள் உலகம் தோன்றுவதற்கு முன்னே அல்லது என் எலும்புகள் உருவாகுவதற்கு முன்னமே என்னை தேவன் கண்டார். யாருக்குள்ள என்றால் கிறிஸ்துவுக்குள். அதாவது அநாதி தீர்மானம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஆதாமை படைக்கிற பொழுது ஆதாமுக்குள்ள யார் இருந்தா? ஜாக்லின் இருந்தா. ஆமென் என்று சொல்லாம, ஆதாமை படைக்கிற பொழுதே ஆதாமுக்குள் ரோஸ்மேரி அம்மா இருந்தாங்க. ஆதாமுக்குள் ரோஸ்மேரி அம்மாவை தேவன் பார்த்தார். அதனாலதான் கிறிஸ்துவுக்குள் நான் உயிர்ப்பிக்கப்பட்டேன் என்றால், அப்ப ஆதாமுக்குள் இருந்த நான் இப்போ கிறிஸ்துவுக்குள் வந்துட்டேன். ஆமென் என்று சொல்லாம இந்த இடத்துக்கு வந்துருவோம். முன்னே தூரமாக இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதான காரணம். நல்ல விளக்க, எந்த காரணராமா? சமாதானம். அதனாலதான் பார்க்கிறோம், சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை எனக்கும் தேவனுக்கும், சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஆக்கினை அவர் மேல வந்தது. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நீ தூரமா போயிட்டே நினைக்காத, விலகி போயிட்டே நினைக்காத, பாவத்துக்குள் இருக்கிறேன்னு நினைக்காத, நான் இன்னும் ஜெபிக்கலேன்னு நினைக்காத. இல்லை இல்லை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக மரித்திருக்கிறார், ரத்தம் சிந்தி இருக்கிறார். அவர் உங்களை எப்படியாவது பிதாவினிடத்தில் ஒப்புரவாக்கி விடுவார். எல்லாரும் ஆமென் என்று சொல்லலாமா? எல்லாரும் ஆமென் என்று சொல்லலாமா? எல்லாரும் ஆமென் என்று சொல்லலாமா? மறுபடியும் அந்த வசந்த வாசிப்போம். எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து சட்டதிட்டங்களாகிய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இரு திறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணினார். ஏசப்பா எதுக்கு இந்த பூமிக்கு வந்தாரு? எனக்கும் தேவனுக்கும் சமாதானத்தை உண்டு பண்ண. எத்தனை பேர் ஆமென் என்று சொல்லுங்க? சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் இருதயத்துல கையை வச்சு உங்க ஆத்துமாவை பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். என் ஆத்துமாவே, தாவீது அடிக்கடி சொல்லுவார், என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குற, என் ஆத்துமாவே நீ ஏன் திகைக்கிற, உனக்காக ஒருவர் இருக்கிறார். இப்ப சொல்லுங்க, நான் முன்னே தூரமா இருந்த, உங்க ஆத்துமா பார்த்து சொல்லுங்க, நான் முன்ன தூரமா இருந்தேன், என் ஆவிக்குரிய மனுஷன் முன்ன தூரமா இருந்தா, இப்ப ஏசப்பா ரத்தத்தை இந்த பூமியில சிந்தினபடினால என் ஆத்துமா பிதாவோடு ஒப்புரவாய் இருக்கிறது. எல்லாரும் ஆமென் என்று சொல்லுவோம். எல்லாரும் ஆமென். என் ஆத்துமா முன்னே தூரமாய் இருந்தது, முன்னே பகையாய் இருந்தோம், நானும் தேவனும் முன்னே பகையாய் இருந்தோம். ஆனா ஏசப்பா வந்தனால நானும் தேவனை என்ன ஆயிட்டோம்? ஒரே. அதனாலதான் வேதத்துல வாசிக்கிறோம், அவரை அப்பா பிதாவே என்று அழைக்கிற புத்திர சுவிகார ஆவியை எனக்கு தந்தார். அப்படின்னு என்னன்னா, அப்பா பிதாவேன்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, அவருடைய உரிமை எல்லாம் எனக்குங்கிறதுக்கு அர்த்தம். எத்தனை பேர் ஆமென் என்று சொல்லுங்க? அவர், அதாவது இந்த உரிமை, இந்த பூமியும் வானமும் பூமியும் யாருடையது? அதே தெரியல பார்த்தீங்களா? நமக்கு நல்லா சத்தமாக சொல்லுங்க. கர்த்தரும் நல்லா சொல்லுங்களேன். எனக்கு என்னன்னு உட்கார்ந்துருக்கீங்க பாருங்க, எனக்கெல்லாம் வேண்டாங்கங்கிற மாதிரி உட்காந்துக்கிறீங்க. சொல்லுங்க பார்க்கலாம். பூமியும் அது நிறைவும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கர்த்தருடைய சொத்தெல்லாம் உங்களுக்குன்னு அர்த்தம். ஒரு ஆமீன் வந்துச்சான்னு பாருங்களேன். பூமி மதி நிறைவு கர்த்தருடையதுன்னா அது எல்லாம் உங்களுக்கு சொந்தம். ஆமென் ஆமென் என்று சொல்லலாமா? அப்ப இன்னைக்கு கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, இந்த இடத்துல வாசிக்கிறோம், எப்படி எனில் அவரை சமாதான காரணராகி இருதரத்தாரை ஒன்றாக்கி பகையாய் நின்ற பிரிவினையை தடுப்பு சுவரை தகர்த்து. ஆமென் என்று சொல்லலாமா? எனக்கு தேவனுக்கு பாவம் எனக்குள்ள இருந்தபடினால எனக்கும் தேவனுக்கு ஒரு பெரிய பகை இருந்தது, எனக்கும் தேவனுக்கு ஒரு தடுப்பு சுவர் இருந்தது. அதனால தாங்க திரைச்சீலை என்ன செஞ்சாமா, மேலிருந்து கீழே கிழிந்தது.
இனி அப்படின்னு என்ன அர்த்தம்னா, பழைய ஏற்பாட்டின் காலத்தில் ஒரு கூட்டம் பிரகாரத்தில் தான் நிற்கணும். ரெண்டாவது கூட்டம் பரிசுத்த ஆசாரியர்கள் பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்கணும். பிரதான ஆசாரியன் தான் வருஷத்துக்கு ஒருக்கா மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போகணும். ஆனால் புதிய ஏற்பாட்டின் காலத்தில் ஏசப்பா நமக்காக ரத்தத்தை சிந்தினதுக்கப்புறம் அப்படி எல்லாம் கிடையாது. எல்லாருமே மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போகிற வரைக்கும் ஒரு பெரிய கிருபையை, பெரிய ஒரு வழியை இயேசு கிறிஸ்து நமக்காக மத்தியஸ்தராக இருந்து உண்டு பண்ணி வச்சுட்டாரு. எனக்கு தேவனுக்கு என்ன இல்லை, இனி தடுப்பு சுவர் இல்லை. எல்லாரும் ஆமென் என்று சொல்லாமா? எனக்கு தேவனுக்கு என்ன இல்லை, பகை இல்லை. சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் கருத்தப்படி சொல்லுங்க. பக்கத்தில் கருத்தப்படுங்கள. உங்களுக்கும் தேவனுக்கும் இனி பகை இல்லை, தடுப்பு சுவர் இல்லை. நீங்கள் தேவனோட இணையலாம், நீங்கள் தேவனோட. ஆமாம், அதனால தான் சொல்கிறோம், அந்த ஆராதனை நேரில் உள்ள வாங்க, உள்ள வாங்க, உள்ள வாங்க. ஏன்னா மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே வந்தாத்தா அவருடைய மகிமையை பார்க்க முடியும். ஆமென் என்று சொல்லாமா? அடுத்து பாருங்க, எத்தனாவது? 15 சட்ட திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து. அது ஒரு பெரிய சத்தியம். ஒருவேளை கர்த்தருக்கு சித்தமான நான் அதை குறித்து உங்களோட பேசணும்னு இருக்கிறேன். அடுத்து இருதரத்தார்னா யாரு சொல்லுங்க? இந்த இடத்துல இருதரத்தார்னா சொல்லுங்க. தேவனும் மனிதனும். சொல்லுங்க. தேவனும் இருதரத்தாரையோ தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையிலே கொன்று அதனாலே இருதரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். எனக்கு தேவனுக்கு முதல்ல என்ன இருந்ததுன்னா பகை இருந்தது. ஆனால் இப்போ என்ன இல்லை, என்ன இல்லை? நல்லா சொல்லுங்க. தேவனுடைய சமூகத்தில் கிட்டி சேருகிற ஒரு பெரிய கிருபையை இயேசு கிறிஸ்து எனக்காக என்ன பண்ணிட்டாரா? உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். எல்லாரும் ஆமென் என்று சொல்லலாமா? அதனால தான் வேதத்தில் வாசிக்கிறோம். ஏசாயா 53:5 வாசிக்கிற பொழுது சமாதானத்தை உண்டு பண்ணுமாக்கின வாசிங்க. ஏசாயா 53:5. நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை என்றால் தண்டனை அவர் மேல் வந்தது. அவர் மேல் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல. ஏன்னா ஒரு பக்கம் தேவனை சந்தோஷப்படுத்தணும், இன்னொரு பக்கம் நம்மளை தேவனோடு இணைக்க வைக்கணும். இதுதான் தேவனுடைய பெரிய ஒரு திட்டம். அப்போ சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஆக்கினை அவர் மேல் வந்தது. ஆமென் என்று சொல்லலாமா? அப்படின்னா இதை நான் ஒரு முறை சொல்லி இருக்கிறேன், நான் மறுபடியும் சொல்றேன். தேவன் ஏசப்பா என்ன சொல்றாருன்னா, நான் எப்படியாவது இந்த ஜனங்களை, ஏசப்பா சொல்கிறாரு, நீங்கள் கவலைப்படாதீங்க, தேவனை பார்த்து நீங்கள் கவலைப்படாதீங்க. நான் மனுக்குலமாக போய் அல்லது மனிதனுக்கு மனிதனாக இந்த பூமிக்கு போய், அதனால்தான் தேவனுக்கு சமமாக இருப்பதை அவரை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை வெறுத்து அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அப்போ மனுஷ சாயலாகி இந்த பூமிக்கு வர மனுஷனுக்கு பதிலாக நானே என்ன செய்கிறேன்? ஆமாம், அதாவது பிசாசின் கையில் மனுஷன் இருக்கிறான். அவனை எப்படியாவது நான் என்ன செஞ்சிடறேன்? அவன் கையிலிருந்து நான் என்ன செஞ்சிடறேன்? மீட்டெடுத்துறேன். அதுதான் அதனுடைய அர்த்தம். அதுதான் அதனுடைய, ஏற்கனவே இதை நான் சொல்லியிருக்கிறேன். அதாவது தேவன் முதல்ல யார்? மனுக்குள்ள முதல்ல தேவனுடைய அடிமைத்தனம் இல்லை. மனிதன் முதல்ல தேவனுடைய கரத்தில் இருந்தா, எப்போ மனிதன் சாத்தானுக்கு கீழ்ப்படிஞ்சானோ அப்போவே முழுக்க யாருடைய கைக்கு போயிடுச்சு? முழு உலகமும் சிருஷ்டிப்பு சாத்தான் கைக்கு போயிடுச்சு. அதனால்தான் ஏசப்பா ஒரு இடத்துல சொல்றாரு, இந்த உலகத்தினுடைய அதிபதி வருகிறார். பிரபஞ்சத்தினுடைய அதிபதின்னு சொல்கிறோமே, அவன் யாருன்னா பிசாசு கையில் எல்லாமே போயிடுச்சு. மனுக்குளம் போயிடுச்சு, சிருஷ்டிப்பு போயிடுச்சு, ஆடு மாடு எல்லாமே போயிருச்சு. அப்போ இவனை எப்படி மீட்டெடுக்கிறதுங்கிறதுக்காகத்தான் ஏசப்பா என்ன செய்கிறாரா? அடிமையின் ரூபம் எடுத்து. ஏன்னா பிசாசுக்கு கீழே இப்போ நம்ம எப்படி இருந்தோம் என்றால் அடிமையாக இருந்தோம். அப்போ நான் ஏற்கனவே இதை சொல்லியிருக்கிற, மறுபடியும் சொல்கிறேன். அப்போது சாத்தான்கிட்ட போய் மனுக்குலத்தை நீ விட்டுரு அப்படின்னு, உண்மை, மனுக்குலத்தை போய் விட்டுரு. அவங்க ஏன் சாயலினால், தேவனுடைய சாயலினால் உண்டாக்கப்பட்டாங்க, துதிக்கிறதுக்காக உண்டு பண்ணப்பட்டாங்க, அவங்கள விட்டுரு அப்படின்னு சாத்தான் சொன்னான். அதை எப்படி விட முடியும்? அவன் எனக்கு அடிமையாக இருக்கிறான். சாத்தான் சொல்கிறான், அவன் எனக்கு அடிமையாக இருக்கிறான் அப்படின்னு ஏசப்பா சொல்கிறாரு, சரி நான் அவனுக்கு பதிலாக அடிமை ஆயிக்கிறேன். அவனை விட்டுரு, அவனை கசக்காத, அவனை வேதனைப்படுத்தாத.
அவனை பிழியாத, கஷ்டத்துக்கு மேலே கஷ்டத்தை கொடுக்காத, வேதனைக்கு மேலே வேதனை கொடுக்காத, வியாதிக்கு மேலே வியாதியை கொடுக்காத, அவனை உற்றுன்னு சொல்லி ஏசப்பா சாத்தான்ட்டு போய் கேட்குறாரு. அதெல்லாம் விட முடியாது, அவன் எனக்கு அடிமையாக இருக்கிறான் அப்படின்னு சாத்தான் சொல்கிறா. சரி, நான் அடிமையாக வந்துடுறேன் அப்படின்னு கொஞ்ச நாள் ஏசப்பா சாத்தானுக்கு என்ன அடிமையாக இருந்தா. ஏன்னா ஒரு இடத்துல இருக்கல, இங்கே வானா சாத்தான் சொல்லுவான்ல, உப்பகரிக்கு வா, எருசலேமுக்கு வானோன்னு ஏசப்பா பின்னாடியே போனார். அடிமையாக இருந்தார் கொஞ்ச நாள் மனு குலத்துக்காக. சரி நான் இத்தனை நாள் அடிமையாக இருந்துட்டுன்னு அவனை இப்போவாது உற்று அப்படின்னு ஏசப்பா சாத்தானை பார்த்து கேட்குறாரு. அதை எப்படி விட முடியும்? அப்படியெல்லாம் விட முடியாது. அப்போ நான் ஜாக்லினை வச்சு சொல்கிறேன், சரி ஜாக்லினுக்காக ஒரு 100 ரூபாய் நான் கொடுக்குறேன், அவளை விட்றேன். என்னது, ஜாக்லினுக்கு 100 ரூபாயா? அதெல்லாம் கொடுக்க முடியாது. சரி 1000 ரூபாய் கொடுக்குறேன், அதெல்லாம் கொடுக்க முடியாது. 1,00,000 ரூபாய் கொடுக்குறேன், அதெல்லாம் கொடுக்க முடியாது. 1,00,00,000 ரூபாய் கொடுக்குறேன், அதெல்லாம் கொடுக்க முடியாது. உனக்கு என்னதான் வேணும் அப்படின்னு சாத்தான் கேட்குற, உசுரை கொடுக்குறியா அப்படின்னு ஏசப்பா சொல்றாரு, என் ஜீவனையாவது கொடுத்துட்றேன், ஜாக்லினை விட்டுருன்னு தான் ஒவ்வொரு மனுஷனையும் பிசாசின் கையிலிருந்து ஏசப்பா விலைக்கிரயம் கொடுத்து வாங்கி இருக்கிறாருமா. சாதாரணமல்ல. ஒரு சொட்டு ரத்தத்தையும் கூட ஏசப்பா அவருக்குன்னு வச்சுக்காம 5480 காயங்கள், 17 ஆழமான 150 முதுகலை காயம், ஆழமான 17 காயங்கள், 17 மணி நேரம் தண்ணீர் இல்லாமல் இருந்தார். 150 கிலோ எடையுள்ள அந்த சிலுவையை அவர் தனியாக சுமந்து கொண்டார். ஏன் தெரியுமா? ஜாக்லினை விடுதலையாக்கணும், ஜான்சனை விடுதலையாக்கணும், ஜெராக்லினை விடுதலையாக்கணும், ரோஸ்மேரியை விடுதலையாக்கணும், தர்மராஜையாவை விடுதலையாக்கணும். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த உடன்படிக்கைக்கு பெயர்தான் சமாதான உடன்படிக்கை. ஏசப்பா சொல்கிறாரு, நான் எப்படியாவது ஜாக்லினை கொண்டு வந்து உங்ககிட்ட நிறுத்திடுறேன், அதுக்கு என்ன விலைக்கிரயம் வேணாலும் நான் செஞ்சிடறேன்னு ஏசப்பா தேவனை பார்த்து சொன்னார். தேவன் சகரியால் வாசிக்க வேண்டாம், தண்ணீர் இல்லா, நீ இவ்வளவு விலைக்கிரயம் பண்ணி இருக்கிறபடினாலே தண்ணீர் இல்லாத குழியிலே அகப்பட்டிருக்கிற உன்னுடையவர்களை உன் உடன்படிக்கை இரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன் என்றே பிதா ஏசப்பாவோட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். எல்லா கரந்தட்டு என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நீ துக்கத்தோடு இருக்கணும்னு அவசியம் இல்லை, பிரச்சனையோடு இருக்கணும்னு அவசியம் இல்லை, வியாதியோடு இருக்கணும்னு அவசியம் இல்லை. இயேசு உங்களுக்காக விலைக்கிரயம் பண்ணி மீட்டு விட்டார். சாத்தானின் நுகத்தனம் உங்க மேல வரக்கூடாது. சாத்தானின் அடிமைத்தனம், வியாதி, கடன் தொல்லை இது இருக்கவே கூடாது. ஏன்னா இயேசு எனக்காக விலைக்கிரயம் பண்ணி இருக்கிறார். இந்த உடன்படிக்கைக்கு பெயர் தான் எந்த உடன்படிக்கை? நல்ல வாய்களை திறந்து, சமாதான உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கைக்கு பெயர் தான் சமாதான உடன்படிக்கை. நான் ஒரு காரியத்தை கேட்குறேன். தர்மராஜ் ஐயாவை பார்த்து தகப்பனாரை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன். கடந்த நாட்களில் ஐயா அருமையான சிஸ்டருக்கு கொஞ்சம் பலகீனமாக இருந்தது. நீங்கள் ஒருவேளை என்னால் பார்க்க முடியல அப்படின்னு விட்டுருக்கலாமே, என்னங்க விட்டுருக்கலாமில்ல? அல்லது அம்மா வீட்டுக்கு அனுப்பியிருக்கலாமே. நீங்கள் ஏங்க ஐயா நீங்கள் பார்த்தீங்க? கடமை நல்ல பாயிண்டாக சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க. உடன்படிக்கை கூட நல்ல கருந்த உடன்படிக்கை. திருமணமான அன்றைக்கு நம்ம என்ன சொல்றோம்? இன்பத்திலும் துன்பத்திலும் கஷ்டத்திலும் வேதனையிலும் மரணம் நம்மை பிரிக்கும் மட்டும் என்ன செய்வேன்? நான் உன்னை கைவிடாதிருப்பேன் என்று இன்னைக்கு நான் என்ன செய்றேன்? உறுதிமொழி கூறுறேன். அதனால தாங்க நீங்க விடல, அதனால தான் நீங்க விடல. அவங்க கஷ்டப்பட்டாலும் சரி, எவ்வளவு மருந்து செலவானாலும் சரி, அவ என் மனைவி. அப்போ நான் கேட்குறேங்க, இப்படி தான் ஒவ்வொருத்தரும் இருக்கிறோம். அப்போ பொல்லாதவர்களாகிய நாங்களே, இது எல்லாருக்குமே நம்மளே இப்படி இருக்கிற பொழுது ஏசப்பா நம்மோடு சமாதான உடன்படிக்கை நல்ல சமாதான உடன்படிக்கை பண்ணி இருக்கிறனால நம்மளை ஒருபோதும் அவர் கைவிடவே மாட்டார். மரண தருவாயில் இருந்தாலும் சரி மகளே, உன்னை தூக்கி எடுப்பாரு.
உனக்கு எத்தனை லட்சம் வேணுமோ அதை உனக்கு தருவார். என்னால் முடியலேன்னு டேடிகிட்ட போய் நின்னா, நான் இருக்கிற மகளே, நீ கவலைப்படாத, நான் உனக்காக ரத்தத்தையே சிந்தி இருக்கிறேனே. ஒரு இடத்துல சொல்றார், அவர் நமக்காய் ஜீவனையே கொடுத்திருக்கிற பொழுது இந்த ₹1,00,000 கொடுக்க மாட்டாரா? இந்த ₹1,00,00,000 கொடுக்க மாட்டாரா? உங்களுக்கு சுகத்தை தர மாட்டாரா? உங்களுக்கு ஒரு சொந்த வீட்டை தர மாட்டாரா? சொந்த காரை தர மாட்டாரா? உங்களுக்கு ஒரு பிள்ளையை தர மாட்டாரா? என் அன்பு சகோதரனே, சகோதரியே, அவர் நம்மோடு எந்த உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாரு? சமாதானம். அதனால தாங்க ஏசப்பா அவர் என்ன செஞ்சார்? உயிர் தெழுந்து வந்து சீசர்களை பார்த்த பொழுது, வாசிப்போமா, யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 3 இடத்துல சொல்றாரு, உங்களுக்கு சமாதானம், இனி உங்களுக்கு சமாதானம், இனி உங்களுக்கு சமாதானம். வாசிப்போம், யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 19, 21 வாசிப்போம். 26, 3 வசனம் 19. வாரத்தின் முதல் நாளாக அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீசர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். முதல்ல அவர் என்னதான் சொல்றாரு? உங்களுக்கு சமாதானம். இயேசு எதுக்குங்க இந்த பூமிக்கு வந்தார்? சமாதானத்தை கொடுக்க வந்தார். சமாதானத்தை கொடுக்க வந்தார். அடுத்து 21. இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. இரண்டாவது சொல்றார், உங்களுக்கு சமாதானம். 26. மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். சமாதானம். ஏசப்பா எதுக்குங்க இந்த பூமிக்கு வந்தாரு? சமாதானத்தை கொடுக்க வந்தாரு. இன்னைக்கு இந்த மனுஷ சமாதானம் இல்லாதனால தான் ஒவ்வொரு காடு மேடு மழை. ஐயோ எங்களுக்கு என்ன சமாதானம்? இன்னைக்கு நாங்கள் நிறைய பேரை மீட் பண்ணுறோம். ₹1,00,000 இருக்கு, கோடி இருக்குது, கோடிக்கு கோடிமே இருக்குது. ஆனால் எங்கள் சரீரத்தில் சுகம் இல்லைங்க, ஆரோக்கியம் இல்லை, சமாதானம் இல்லை. எங்கே போகிறது? சமாதானத்துக்கு எங்கே போகிறது? சமாதானம் இல்லாமல் தற்கொலை பண்ணுகிறவர்கள் எத்தனை பேர், எத்தனை பேர்? நான் ஏற்கனவே இந்த சாட்சி சொல்கிறேன். நாங்கள் குடும்பமாக, நானும் என் கணவன் என் பிள்ளைகளும் ஓசூருக்கு கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய நாங்கள் போயிட்டு இருந்தோம். அப்படி போய்கொண்டு இருந்த பொழுது, அது பெங்களூர் ட்ரெயின், அது போயிட்டு இருக்கிற பொழுது என் கணவர் ஒரு பக்கம், கணவரும் பிள்ளைகளும் ஒரு பக்கம் இருந்தாங்க, நான் ஒரு பக்கம் இருந்தேன். அந்த ட்ரெயினில் கம்பார்ட்மெண்ட்டில் அவர் ஒரு பக்கம் இருந்தார், நாங்கள் ஒரு பக்கம் இருந்தோம். அப்போ என் கணவன் உட்கார்ந்து இருந்த அந்த ஒரு இடத்துல ஒரு மனுஷன் என்ன செய்யறானா, சுவிசேஷத்தை சொல்கிறார். இயேசு நல்லவர் அப்படின்னு எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்கிறார். என் கணவரை பார்த்தா அப்படி அவர் ஒரு ஊழியக்காரன் தெரியாது பார்த்தீங்களா, அதனால் அவருக்கு சுவிசேஷம் சொல்கிறார். என் கணவர் இதை தான் ஒரு சாக்காடுன்னு என்ன பண்ணிட்டார் தெரியுமா? கொஸ்டினை நோண்டி கேட்குறாரு. ஏன்னா மற்றவங்கள புரிஞ்சுக்கணும்னு, ஏசு யார், அவர் எப்படிப்பட்டவர், அவர் எதுக்காக இந்த பூமிக்கு வந்தார், அவர் நோண்டி கேட்க இவர் பேர் சீனிவாசன், இவர் திரும்ப ஏசப்பா பற்றி சொல்லிகிட்டே இருக்கிறார். அங்கே இருக்கிற எல்லாருக்கும் ஒரு அந்த சுவிசேஷம் பரவப்பட்டது. அப்போது திடீர்னு அவர் என்ன செஞ்சார்னா, அவர் என் கணவர் எங்கிட்ட திரும்பி வாட்டர் கேன் தண்ணி வைக்கிறார். அப்போ நான் தண்ணி எடுத்து கொடுக்குற போது தான் அவர் என்ன பார்த்தார், அந்த சீனிவாசன் சார் என்ன பார்த்தார், சார் நீங்கள் கிறிஸ்டினா? ஏன்னா எனக்கு நான் ஜுவல்ஸ் எல்லாம் போடல, என்னென்ன நீங்கள் கிறிஸ்டினா? ஆமாம் சார் அப்படின்னோன்னே, அப்புறம் நீங்கள் இப்படி கேட்டீங்க அப்படிங்கிறது, இதை நிமித்தமாவது சுவிசேஷம் பரவட்டுன்னு தான் சார் கேட்டேன் அப்படின்ட்டு. அப்புறம் உடனே என் கணவர் அவர்கிட்ட சாட்சியை கேட்டார். இவ்வளோ வைராக்கியமாக நீங்கள் பிரசங்கம் பண்ணுறீங்களே, நீங்கள் யார் சார், உங்கள் சாட்சி என்ன அப்படின்னு கேட்டபொழுது அவர் சொன்ன ஒரு சாட்சி என்ன தெரியுமா? என் பெயர் சீனிவாசன், நான் ஒரு பெரிய பெங்களூரில் ஒரு பெரிய கம்பெனி நான் வச்சுருந்தேன். பல லட்சங்கள் பல கோடிகள் வந்துட்டே இருந்தது. ஆனால் திடீர்னு என்னாச்சுன்னா ஒன்றொன்னா அப்படியே லாஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. அப்போ நான் போய் என்ன செஞ்சேன்னா, மந்திரவாதிகிட்ட ஜோசியர்கள்கிட்ட எல்லாம் நான் என்ன செஞ்சேன்னா குறி கேட்டேன். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் கரைஞ்சிட்டுக்குதே, இதுக்கு நான் என்ன செய்யணும்னு கேட்டேன். அப்போ அவங்க எல்லாம் சொன்னாங்க, நீங்கள் ஒவ்வொரு மலையாக ஏறுங்க, 7 மலை ஏறுங்க, 7 மலை ஏறி இறங்குனீங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வாதம் வந்துடும் அப்படின்னு சொல்லி அவன் அந்த மந்திரவாதி என்கிட்ட சொன்னார். நானும் இதை நம்பிட்டு ஒவ்வொரு மலையாக ஏறினேன். ஒவ்வொரு மலையாக ஏற ஒன்றொன்னா இழந்தேன். என்னுடைய மிஷின்களை இழந்த, அடுத்து என்னுடைய கம்பெனியை இழந்த, என் குடும்பத்தை இழந்த, மனைவியை இழந்த, பிள்ளைகளை இழந்த, எல்லாத்தையும் நான் இழந்துட்டேன். இன்னைக்கு நடுத்தெருவில் நான் நிற்கிறேன். என் மனைவி என்னை விட்டு போயிட்டா, என் பிள்ளைகளை என்ன செஞ்சிட்டாங்க, என்னை விட்டு போயிட்டாங்க.
இன்னைக்கு நான் நடுத்தெருவில் அன்னைக்கு நான் நின்றுட்டு இருந்தேன். அன்னைக்கு நடுத்தெருவில் நான் நின்று கொண்டு இருந்தேன். அப்படி இருக்கிற பொழுது இனி என் வாழ்க்கையில் சூசைடு தான், தற்கொலை தான் முடிவு என்று சொல்லி நைட் நேரத்தில் எல்லா தற்கொலைக்கு உண்டான எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து என் வீட்டு மாடியில் வச்சுட்டு நான் என்ன செஞ்சேன்னா வானத்தை பார்த்து சொன்னேன், தெய்வம்னு ஒன்று இருந்தா இப்போ என் முன்னாடி வரட்டும், இந்த செங்கலை எடுத்து ஒரே அடி அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். தெய்வம்னு ஒன்று இருந்தா இந்த உலகத்தில் வரட்டும், இந்த தெய்வம்னு ஒன்று இந்த உலகத்தில் இருந்தா என் முன்னாடி வரட்டும் அப்படின்னு சொல்லி நான் நின்றுட்டே இருந்தேன். ரொம்ப நேரம் ஆச்சு, ஒன்றுமே வரல. அப்போ தெய்வமே இந்த உலகத்தில் இல்லையா அப்படின்னு சொல்லி சொன்ன அடுத்த நிமிஷம் ஒரு 1000 வாட்ஸ் பல்ப், அந்த பவர் உள்ள ஒரு பெரிய வெளிச்சம் என் மேலே அடிச்சிச்சு பாருங்க. அடிச்சு அந்த வெளிச்சம் அடிச்ச அடுத்த நிமிஷம் என்ன சொன்ன, தரையில் விழுந்துட்டேன். விழுந்த உடனே ஒரே ஒரு சத்தம் கேட்டுச்சு, இந்த உலகத்தில் எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி நானே அப்படிங்கிற ஒரு சத்தம் கேட்டுச்சு. அவ்வளோதான், நான் அன்கான்ஷியஸ் ஆயிட்டேன். காலையில் எந்திரிச்சு இந்த சத்தம் மட்டும் என் காதில் தொழிச்சிச்சு, எந்த மனுஷனை பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி, எந்த மனுஷனை பிரகாசிக்குது. எனக்கு என்ன வார்த்தை என்னன்னே தெரியல. நான் என்ன செஞ்சேன், எனக்கு எங்கேயோ போகணும்னு தோணுச்சு. நான் பஸ்ஸில் போயிட்டு இருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாப்பில் இறங்கி எழுதியிருந்துச்சு, ஒரு வீட்டு செவுத்தில் எந்த மனுஷனை பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி நானேன்னு எழுதியிருந்துச்சு. அந்த வசனத்தை படித்தேன். அடுத்த ஸ்டாப்பில் இறங்கிட்டு அந்த வீட்டுக்கு போனேன். இப்படி ஒரு வார்த்தை எழுதியிருக்குதே, இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டேன். இது வேதாகமத்தில் உள்ள ஒரு வார்த்தை, இது இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிற வார்த்தை என்று சொல்லி அந்த அம்மா என் கையில் வேத புத்தகத்தை கொடுத்தாங்க. நான் அன்னையிலிருந்து வேத புத்தகத்தை படித்தேன். என் வாழ்க்கையில் சமாதானம் வந்துருச்சு. நான் இழந்து போன, நல்லா கறந்துட்டுமா, நான் இழந்து போன எல்லாம் வந்துச்சு. என் மனைவி வந்தா, என் பிள்ளை வந்தா, என் சொத்து வந்துச்சு. இன்னைக்கு பழைய நிலைக்கு நான் வந்துட்டேன், பழைய ஆசீர்வாதத்தை பெற்றுட்டேன். இப்படி சமாதானத்தை பெற்றுக்கொண்ட நான், சமாதானம் இல்லாமல் எத்தனை பேர் இந்த ட்ரெயினில் இருக்காங்க, இவர்களுக்கு எப்படியாவது சுவிசேஷத்தை சொல்லணுங்கிறதுக்காகத்தான் இந்த வேலையை நான் செஞ்சுட்டு இருக்கிறேன்னு சொன்னார். எல்லாரும் கறந்துட்டுங்க பார்க்கலாம், எல்லாரும் கறந்துட்டுங்க. இதை எதுக்கு சொல்கிறேன்னா, என் அன்பு சகோதரனே சகோதரியே, இன்னைக்கு கர்த்தர் சொல்லாருமா, சமாதானத்தை உண்டு பண்ணுகிற இயேசு கிறிஸ்து நமக்காக இறங்கி இருக்கிறார். ஆமென் என்று சொல்லாமா. கடைசியான 2 நிமிஷத்தில், அதாவது சரி ஓகே, உடன்படிக்கை என்ன, உடன்படிக்கைன்னு என்ன சொல்லுங்க மக்கள். உடன்படிக்கைனா இங்கிலீஷில் கவனன்ட், தமிழில் ஒப்பந்தம். அதைத்தான் நான் சொன்னேன். நம்ம மனைவியோட கணவனோட ஒப்பந்தம் பண்ணி இருக்கிறதுனால எந்த சூழ்நிலையிலும் பிரியவும் கூடாது. ஒப்பந்தம் பண்ணி இருக்கிற கணவன் மனைவி என்ன செய்யக்கூடாது, பிரியவே கூடாது. அதே நேரத்தில் ஒப்பந்தம் பண்ணாம மற்றவங்களோட வாழவும் கூடாது. ஒரே கணவன் ஒரே மனைவி. ஆமென் என்று சொல்லாமா. கணவன் மனைவிங்கிறது ஒரே உறவு. ஒப்பந்தம் பண்ணினா ஒரே கணவனோட தான் வாழணும், ஒரே மனைவியோட தான் வாழணும். ஒப்பந்தம் பண்ணாத கணவனோட மனைவியோட வாழவே கூடாது. இது பரம தண்டனைக்குரிய காரியம். ஆமென் என்று சொல்லலாமா. ஓகே, இது சமாதான உடன்படிக்கை. அதுக்கப்புறம் வேதத்தில் வாசிக்கிறோம், சமாதான உடன்படிக்கை என்னன்னு வாசித்தோம். யாருடன் அந்த சமாதான உடன்படிக்கை யாருடன் ஏற்படுத்தி இருக்கிறாரு? யாரோட? எனக்கு என்னன்னு உட்கார்ந்துருக்கீங்க பாருங்க. யாரோட பேசுறதுக்கு உங்களுக்கு அளவுடு கொடுக்குறம்மா. சரிங்க. சமாதான உடன்படிக்கை தேவன் இயேசு கிறிஸ்து யாருடன் உண்டு பண்ணியிருக்கிறார்? ஐயோ என்னதான் சொல்றீங்கன்னு தெரியல. சொல்லுங்க. என்னுடன் சொல்லுங்க. சமாதான உடன்படிக்கை பொதுவாக கூட சொல்ல வேண்டாம், நம்முடன் சொல்ல வேண்டாம், என்னுடன். இயேசு கிறிஸ்து, எல்லாரும் சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து என்னுடன் சமாதான உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். ஓகே. சரி, கடைசியா இந்த சமாதான உடன்படிக்கை பண்ணினால என் வாழ்க்கையில என்ன ஆசீர்வாதம்? 5 ஆசீர்வாதம். எத்தனை ஆசீர்வாதம்? வேகமாக சொல்லிடு. எத்தனை ஆசீர்வாதம்? திரும்ப சொல்லுங்க. சமாதான உடன்படிக்கை பண்ணினபடினால் எனக்கு 5 வித ஆசீர்வாதம். 1 கிருபை. எல்லாரும் ஆமென் என்று சொல்லுங்க. ஆமாம், எனக்கு நேரம் வேறு இல்லை. ரோமரில் வாசிக்கிற 1:3 கடகடன்னு வாசிக்க முடியுமா? வாசிக்க பார்க்கலாம். ரோமர் 1:3.
நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும். சொல்லுங்க கிருபை. என்னது? நம்ம மேல என்ன இருக்குது? கிருபை. கிருபைனா என்ன? டக்குன்னு சொல்லுங்க. கிருபை. ஒரு 5 நிமிஷம் மட்டும் எடுத்துக்கிற தம்பி. ஆமா, கிருபைனா என்னன்னு சொல்லுங்க. கிருபைனா தகுதி இல்லாத நம்ம, அதாவது ஜாக்லின் எதுக்குமே தகுதி இல்லைங்க. உண்மைங்க, ரொம்பங்க, பொய்யெல்லாம் சொல்ல. ஜாக்லின் எதுக்குமே தகுதி இல்லை. பயங்கர இன்ஃபீரிட்டி காம்ப்ளெக்ஸ், தாழ்வு மனப்பான்மை, படிப்பு இல்லை, பட்டம் இல்லை, அழகு இல்லை, ஒன்றுமே இல்லைங்க, ஒன்றுமே இல்லை. ஜாக்லினால அவ்வளவு டேலண்ட் எல்லாம் கிடையாது. ஆனால் கர்த்தருடைய கிருபை என்னை நடத்தி கொண்டிருக்கிறது. இதுதான் கிருபை, கிருபை, கிருபை. படிப்பு இல்லை, பட்டம் இல்லை, அந்தஸ்து இல்லை, சொத்து இல்லை, சொகம் இல்லை, ஒன்றுமே இல்லை. வைத்த கிருபை. தகுதியில்லாத எந்த மனுஷனையும் தேவன் என்ன செய்வாரா? தகுதிப்படுத்துறதுக்கு வைக்கிறது தான் கிருபை. எந்த மனுஷனையும் தேவனால் பயன்படுத்த முடியும். ஆனால் நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களை கிருபை, மரியாளுக்கோ கர்த்தருடைய கிருபை மாத்திரம் இருந்துட்டா போது, அந்த கிருபை நம்மளை பெரியவனாக்கும். எல்லாரும் என்று சொல்லாமா? அப்பா, சமாதான உடன்படிக்கை பண்ணி இருக்கிற நமக்கு நம்ம மேல தேவன் என்ன வைக்கிறாராமா? கிருபை. எந்த மனுஷனையும் தேவனால் பிரகாசிப்பிக்க பண்ண முடியும். தேவன்கிட்ட சொத்து தேவையில்லை, சொகம் தேவையில்லை, அழகு தேவையில்லை, அந்தஸ்து தேவையில்லை, படிப்பு தேவையில்லை, பட்டம் தேவையில்லை, அர்ப்பணிப்பு மாத்திரம் இருந்தால் போதும். கிருபை முதலாவது கிருபை. ரெண்டாவது சங்கீதம் 29:11. தேவன் சமாதானம் அருளி வேகமாக. சங்கீதம் 29:11. கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். ரெண்டாவது, சமாதான உடன்படிக்கை பண்ணி இருக்கிற எனக்கு ரெண்டாவது கிடைக்கிற ஆசீர்வாதம் பலன். எல்லாரும் ஆமென் என்று சொல்லுங்க. பலன் என்ன கிடைக்குதாமா? பலன். அதாவது பலன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பலன்னா ஒன்று ஆவிக்குரிய பலனையும் சொல்லலாம், அல்லது சரீர பலனையும் சொல்லலாம். இஸ்ரவேல் ஜனங்கள் சாப்பிட்டது என்ன சாப்பிட்டாங்க? டெய்லி அவங்க என்னதான் சாப்பிட்டாங்க? அவங்க முந்திரி பருப்பு சாப்பிடல, பாதாம் பருப்பு சாப்பிடல. ஏன்னா அதெல்லாம் வந்தால் நமக்கு என்ன வரும்னு தெரியும், பலன்னு. ஆனால் அவங்க வேற ஒன்றுமே சாப்பிடலைங்க, மண்ணா மட்டும்தான் சாப்பிட்டாங்க. எப்போவாது காடை வரும், அந்த மண்ணாவை சாப்பிட்டு தான் 7 ஜாதிகளையும் 31 ராஜாக்களையும் முறியடித்தார்கள். தேவன் அவர்களுக்கு காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை தந்தார். சரி சொல்லுங்க. சமாதான உடன்படிக்கை பண்ணி இருக்கிற எனக்கு ரெண்டாவது கிடைக்கிறது என்ன? பலன். மூணாவது சமாதான உடன்படிக்கை பண்ணி இருக்கிற எனக்கு 1 நாளாகமம் 22:9. 1 நாளாகமம் 22:9. வேகமா. இதோ உனக்கு பிறக்க போகிற குமாரன் அமைதியுள்ள புருஷனாயிருப்பான். வாசிங்க. சுற்றிலும் இருக்கும் அவன் சத்துருக்களை எல்லாம் விலக்கி அவனை அமர்த்திருக்க செய்வேன். ஆகையால் அவன் பேர் சாலமோன் எனப்படும். அவன் நாட்களில் இஸ்ரவேலின் மேல் சமாதானத்தையும் அமர்க்கையும். மூணாவது என்ன கிடைக்கிறாராமா? அமர்க்கை. மூணாவது என்ன கிடைக்குது? முதல்ல என்ன கிடைக்குதாமா? கிருபை. ரெண்டாவது பலன். மூணாவது அமர்க்கை. அமர்க்கை என்றால் அமைதலுள்ள ஒரு வாழ்க்கை. எத்தனை பிரச்சனை வரட்டுங்க, ஆனால் நம்ம ஆவியில் ஒரு சமாதானம் இருக்கு. சொல்லுவாங்க, ஒரு சிலர் சொல்லுவாங்க, எனக்கு இருக்கிற பிரச்சனையெல்லாம் மற்றவனுக்கு இருந்தால் தூங்கவே மாட்டாங்க, ஆனால் எனக்கு இருக்கிற பிரச்சனை தலைக்கு மேலே இருக்குது, ஆனால் நைட்டு நல்லா தூங்குறேன்னு சொல்லுவாங்க. காரணம் என்ன? அமர்க்கை. அது தேவன். ஏன்னா நீதிமானுக்கு இன்ப நித்திரை இருக்கு இல்லையா? சமாதானமாய் படுத்து நித்திரை செய்தேன் விழித்து கொண்டேன் அப்படின்னு என்னன்னா, அப்ப தூக்கம் கூட யாரு கொடுக்கணும்? தேவன் கொடுக்கணும். ஒரு அமைதி, சமாதானம். அதனால இன்றைக்கு இந்த வேத பகுதியில் வாசிச்சோம், அவன் எருசலேமின் வாழ்வை காண்பான். அதாவது சங்கீதம் 128 8 ஆசீர்வாதம். அதுல 7வது ஆசீர்வாதம் என்னன்னா, 7வது ஆசீர்வாதம் என்ன? சாரி, 7 ஆசீர்வாதம். 6வது ஆசீர்வாதம் என்னன்னா, அவன் எருசலேமின் வாழ்வை காண்பான். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, எருசலேம் என்றால் ஒரு அமர்க்கியான எருசலேம், ஒரு அமைதலுள்ள ஒரு வாழ்க்கை. உங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குனுங்க, ஆனால் நல்லா தூங்குங்க. தூங்கணும். இங்கே இல்லை, வீட்டில் படுத்தா தூக்கம் வந்துடும். சும்மா அதுக்கு என்ன பண்ணுங்க, இது என்ன பண்ண, அப்படியெல்லாம் புலம்பிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இல்லை? அமைதல் இல்லை அந்த வாழ்க்கை. சமாதான உடன்படிக்கையை தேவன் எனக்காய் செய்திருக்கிறபடினால் முதல்ல கிருபை மேலே வருது, அடுத்து பலன் என் மேலே வருது, மூணாவது அமர்க்கை, அமைதலுள்ள ஒரு வாழ்க்கை. அதனால தான் வேதத்தில் வாசிக்கிறோம், சங்கீதக்காரன் சொல்றார், அவர் என்னை எப்படி நடத்துறாரா? அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில். அப்படின்னு என்னன்னா, அமர்ந்த அமைதியா லைஃப்ஃபுல், அப்படியே பீஸ்ஃபுல் லைஃப். அது
ஆமென் என்று சொல்லலாமா? அமர்ந்த. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீவன். அடுத்து என்னதுன்னா சங்கீதம் 133:3 வாசிக்கிற பொழுது அங்கே ஜீவனையும் ஆசீர்வாதத்தை கட்டளை எடுக்கிறார். எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேல் இறங்கும் பனிக்கும் ஒப்பாயிருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும். ஜீவன் என்றால் என்ன? காலையில் சொன்னார். நானும் இத்தனை நாள் ஜீவனுங்கிறத நிறைய உங்களுக்கு விளக்கத்தை இன்டர்பிரிட்டேஷன் நிறைய கொடுத்துருக்கிறேன். ஏன்னா நாங்கள் நிற்கிறதே ஜீவனில் தான் நின்றுட்டு இருக்கிறோம், நித்திய ஜீவனில். ஆனால் இன்றைக்கி காலையில் கர்த்தர் சொன்னார், ஜீவனுள்ள ஒரு வாழ்க்கை என்றால் நீ பழுகி கொண்டே இருப்பீர்கள். எல்லாரும் கறந்துட்டலாமா? எல்லாரும் பழுகிட்டே இருப்பீங்க, பெருகிட்டே இருப்பீங்க. ஆமாம், பக்கத்தில் கருத்தப்படுங்களே, பக்கத்தில் கருத்தப்படுங்க. இன்னைக்கு அவங்களுக்கு தீர்க்கதரிசனம் சொல்லுங்க. இன்னைக்கு உங்ககிட்ட இருக்கிற 100 ரூபாய் லட்சங்களாக மாறுவதாக, லட்சங்கள் கோடிகளாக மாறுவதாக. நீங்க பக்கத்தில் எப்படி தெரியுமா சொல்றீங்க? இவங்களுக்கா? சரி, அந்த கவலை எதுக்குமா? உங்களுக்கே சொல்லிக்குங்க பார்க்கலாம். எங்கிட்ட இருக்கிற 100கள் ஆயிரங்களாக, ஆயிரங்கள் எவ்வளவு சிரிச்சுட்டு சொல்றீங்க பார்த்தீங்களா? இது எப்படி சிரிச்சுட்டு சொல்றீங்க பார்த்தீங்களா? உங்களுக்கு சொல்ற பொழுது பரவாயில்ல சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் பலிபடுத்தல் நின்று சொல்லுகிற வார்த்தைகள் அப்படியே ஆகட்டும். நான் அதை அனுபவிச்சிருக்கிறேங்க, நான் அதை அனுபவிச்சிருக்கிறேன். சொல்லுங்க. 100கள் ஆயிரங்களாக மாறுவதாக, ஆயிரங்கள் லட்சங்களாய் மாறுவதாக, கோடிகள் பல கோடிகளாய் மாறட்டும். எல்லாரும் ஆமை, ஆமா, உண்மாமா, உண்மாமா. மாறும் 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 மாறும். ஏன்னா நமக்கு கொடுக்கப்பட்ட பெரிய ஆசீர்வாதமே நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி கீழ்ப்படுத்தி அதை ஆண்டுகொள்க. அப்போ நம்ம ஜீவன், அப்போ ஜீவனுள்ள வாழ்க்கையை கட்டளையிடுவார் என்று சொன்னார். எங்கிட்ட பெருகிட்டே இருக்கு. எல்லாரும் ஆமென் என்று சொல்லுங்க. மிருக ஜீவன்கள் பெருக, ஆசீர்வாதங்கள் பெருகு. எனக்குண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் பெருக பண்ணுவார். ஜீவனுள்ள ஆசீர்வாதம். அடுத்த ஆசீர்வாதம் என்றால் இதெல்லாம் சேர்ந்தது ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் வந்தால் ஐஸ்வர்யம் வந்துடும். நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன், ஒரு ஆசீர்வாதம் வந்தால் ஐஸ்வர்யம் வரும். ஐஸ்வர்யம் ஒரு மனுஷனை ஆசீர்வாதமாக்காது, ஆனால் ஆசீர்வாதம் ஒரு மனுஷனை ஐஸ்வர்யமாக்கு. இப்போ கடைசியை சொல்லி முடிச்சார. ஏசப்பா என்னோட எந்த உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாரு? நல்ல சமாதானமாக சொல்லுங்களேன். முடிச்சிருவேன். உங்களோட இருதயம் கலங்காது இருக்கட்டும். முடிச்சிருவேன். சொல்லுங்கள் சீக்கிரம். உங்களோட தேவன் என்ன உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாரு? சமாதான உடன்படிக்கை. திரும்ப சொல்லுங்க. உங்களோட தேவன் என்ன உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாரு? சமாதான உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாரு. அந்த சமாதான உடன்படிக்கை நாள் கடைசியில் வந்துடுவோம். என்னென்ன ஆசீர்வாதம்? 5 ஆசீர்வாதம். கிருபை, பலன், அமர்க்கை, ஜீவன், ஆசீர்வாதம். எல்லாரும் இருக்கிற இடத்துல எழுப்பி நிற்கலாமா? எல்லாரும் அப்படியே எழுப்பி நின்றே. இதுதான் இன்றைக்கு தேவன் செஞ்சிருக்கிற சமாதான உடன்படிக்கை. இன்னும் ஆழமான காரியத்தை நம்ம ஈவினிங் சொல்லுவோம். ஆமாம்.